கதை துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று சைவ தொண்டு செய்து 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். பூம்புகார் நகரில் காவேரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் இயற்பகை நாயனார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை தன்னுடைய வாழ்க்கை அறமாக கொண்டவர். தான் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்ததால் தன்னிடம் யார் வந்து என்ன பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்குகின்ற மிக சிறந்த அறத்தை தன்னுடைய வாழ்க்கை அறமாக கொண்டு வாழ்ந்தார். இவ்வாறு அவர் எந்த பொருளை கேட்டாலும் கொடுக்கின்றார் என்பது அந்த ஊரில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரிகின்றது. எதை கேட்டாலும் கொடுக்கின்ற இவரை நாடி பலரும் வருகின்றனர். பல வகையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதையெல்லாம் அறிகின்ற சிவபெருமான் இவரை சோதிப்பதற்காக வேதியர் வேடம் கொண்டு வருகின்றார். இயற்பகை நாயனாரிடம் வந்து, நான் உன்னிடம் ஒரு பொருளை கேட்க விரும்புகின்றேன், எனக்கு தருவாயா என்று சிவபெருமான் வேதியர் வேடம் அணிந்து வந்து கேட்கின்றார். உடனடியாக இயற்பகை நாயனார், நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் நான் கொடுப்பேன், என்னிடம் இருக்கின்ற பொருளாக இருந்தால் உடனே கொடுத்து விடுவேன் என்று சொல்கின்றார். உடனடியாக இறைவன், உன்னுடைய மனைவியை நான் விரும்பி வந்தேன் என்றார். உடனடியாக இயற்பகை நாயனார் எந்த வகையான முனிவும் இல்லாமல் கோபமும் படாமல், பெண்ணே, இன்று உன்னை இவ்வேதியருக்கு கொடுத்து விட்டேன் என்று தன்னுடைய இல்லத்தில் சென்று தன்னுடைய மனைவியை அழைத்து வந்து வேதியரிடம் கொடுக்கின்றார். தன்னுடைய மனைவி முதலில் மனம் கலங்குகின்றார், பின்பு மனம் தெளிவு பெறுகின்றார். கணவராகிய இயற்பகை நாயனாரை வணங்கி வேதியரான சிவபெருமானின் பின் செல்கின்றார். வேதியரான சிவபெருமான் அங்கிருந்து செல்லாமல் அங்கேயே நிற்கின்றார். அப்பொழுது இயற்பகை நாயனார், நான் இன்னும் என்ன பணி தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். உடனடியாக வேதியர் வடிவில் வந்த சிவபெருமான், இயற்பகை நாயனாரே, இவரை நான் இந்த ஊரிலிருந்து அழைத்து செல்வதற்கு இந்த ஊரில் இருப்பவர்கள் யாருமே ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்நங்கையை நான் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் உனது சுற்றத்தார், இந்த ஊரார் அனைவரும் என்னை தடுப்பார்கள், எனக்கு துன்பம் விளைவிப்பார்கள். எனவே இந்த ஊரை கடந்து செல்வதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். இங்கிருந்து திருச்சாய்க்காடு என்னும் ஊர் வரை என்னை கொண்டு வந்து விட வேண்டும். உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். உடனடியாக இயற்பகை நாயனார் தன்னிடம் வாளினை எடுத்துக்கொண்டு, உங்களை யாரெல்லாம் தடுக்க வருகிறார்களோ அவர்களையெல்லாம் நான் தடுப்பேன் என்று கூறி அவர்கள் இருவரையும் முன்னே விட்டு தான் பின்னே செல்கின்றார். அவ்வூரில் இருப்பவர்களெல்லாம் இந்த செய்தியை கேட்டவுடன் திரண்டு வருகின்றனர். இயற்பகை நாயனாருடன் சண்டையிடுகின்றனர். அந்த வேதியரை தாக்க வருகின்றனர், துன்பம் விளைவிக்க வருகின்றனர். பல வகையான போராட்டங்களுக்கு பிறகு பலரும் சண்டையிடுகின்றனர். அவர்களையெல்லாம் தன்னுடைய வாளினால் வெட்டி வீழ்த்துகின்றார். அதன் பிறகு இருவரையும் திருச்சாய்க்காடு என்னும் ஊர் வரை கொண்டு சென்று விடுகின்றார். இவருடைய மன உறுதியை கண்டு, இவர் வழங்குகின்ற சிறப்புகளை கண்டு இறைவனே மிகவும் வியந்து விடுகின்றார். திருச்சாய்க்காடு வரை சென்றவுடன் இறைவன் அவரை பார்த்து, நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது இயற்பகையனார், எனக்கு தெரியவில்லையே என்கின்றார். நன்றாக என்னை பாரும் என்று சிவபெருமான் தன்னுடைய முழு வடிவத்தையும் காண்பிக்கின்றார். அதை பார்த்தவுடன் இயற்பகை நாயனார் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இறைவனை, உன்னை காணவே நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் என்கின்றார். உடனடியாக இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிவலோக பதவியை தருகின்றார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இவருடன் சண்டையிட்டு இறக்கின்றார்களோ அவர்களுக்கும் சிவலோக பதவியை தருகின்றார். எனவே திருச்சாய்க்காடு என்னும் ஊரில்தான் இயற்பகை நாயனார் சிவலோக பதவியை அடைந்தார். அதுபோல நாமும் இறைவனிடம் அளவில்லாத பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நான், எனது, தன்னுடையது என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுதுமே விட்டுவிட வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதுபோல நம்மிடம் இருக்கின்ற பொருளை எனது என்று வைத்து கொள்ளாமல் பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பை நாம் கண்டிப்பாக பெற்றுவிடுவோம். இதுவே இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு கதை வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.